இங்கே பாருங்கள், நம்ம இன்றைக்கி வத்த குழம்பு வைக்க போகிறோம். நம்ம சேல்ஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த வத்த குழம்பு வைக்க போகிறேன். எப்படின்னு உங்கள்கிட்ட என்னென்ன வேணும்னு சொல்கிறேன், நான் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது வந்து நல்லெண்ணெய்ங்க, நல்லெண்ணெய் மட்டும்தான் இருக்கணும் வத்த குழம்புக்கு. இது நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாய் பொடி, பூண்டு, வத்தல், சின்ன வெங்காயம். இது சின்ன வெங்காயம் தான் மெயினாக இருக்கணும். சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, தக்காளி, புளி. இதுக்கு வறுத்து அரைக்க போகிறோம். இது அப்படியே வறுத்து அரைக்க போகிறோம். அது என்னென்னா மிளகு, தனியா, எள்ளு, வெந்தயம், கடலப்பருப்பு, காஞ்ச மிளகாய், அவ்வளோதாங்க. இதெல்லாம் நம்ம வறுத்து ஒன்று ஒன்று அரைப்போம். நல்லா காஞ்சிடுச்சு. அப்போ நம்ம இதெல்லாம் ஒன்றாவே கொட்டிக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா இது நம்ம வறுத்து தான் அரைக்க போகிறோம். கொஞ்சம் நல்லா வாசம் வர வரைக்கும் நல்லா போட்டு வறுத்துக்குங்க. பாருங்க, கொஞ்சம் நல்லா வந்துடுச்சு. நல்லா வாசம் வருங்க, வறுக்கும் போதே வாசம் வரும். இப்போது வெங்காயம், பூண்டு, தேங்காவும் நல்லா போட்டு வறுத்துக்குங்க. பாருங்கள், இது ஒரு பக்கம் வரட்டும். இதில் நான் புளி மட்டும்தாங்க, புளி தண்ணி கரைச்சி நல்லா தண்ணியாக வச்சுருக்கேங்க. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இப்படி தான் அதை வைக்கணும் நான் சொல்கிறேன். இப்போ இது கூட ஒரு 3 ஸ்பூன் மிளகாய் பொடி, போட்டாச்சா. இதில் தக்காளி, இது கூட கல்லுப்பு. நான் நிறையா சேர்த்தனால கொஞ்சம் நிறையவே போடுறேன் கல்லுப்பு. அவ்வளோதாங்க. இப்போது நல்லா ஒரு கலக்கி நல்லா கொதி வரட்டும். பாருங்கள், இது ஆறிச்சு. தேங்காய் வறுக்கிறோன்னா சீக்கிரம் கெட்டு போகாதுங்க, அதனால தாங்க. வறுத்து போட்டிங்கன்னா கெடாது, நல்லாயிருக்கும். வத்த குழம்பு ஒரு வாரம் வரைக்கும் வச்சு சூட் பண்ணி நல்லா சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போது இதை அரைச்சிட்டு வந்துடலாங்க. இங்கே பாருங்கள், ஒன்றுமே இல்லை. மிளகாய் பொடி, உப்பு, புளி, தக்காளி, இது 3 தான் போட்டு இதை நம்ம கொதிக்க வச்சுருக்கோம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை இதில் நல்லா ஊற்றிக்கணும். மசாலா ஊற்றினீங்க, நல்லா கலக்கி விட்டுக்கணும். நல்லா கலக்கி விட்டு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வருங்க. அந்த டைமில் இறக்கி வச்சு நம்ம தாளிச்சு என்ன நான் தாளிக்கிறேன்னு பார்ப்போம். நல்லா கொதிக்கணும். நல்லா அடி பிடிக்காத அளவுக்கு கலரி விட்டுட்டே இருங்க. இப்போ குழம்ப நம்ம கீழே இறக்கி வச்சாச்சு. பாருங்கள், மேலே அந்த எண்ணெய் மாதிரி மிதக்கி எடுத்துக்கலாம், தேங்காயெல்லாம் போட்டதுனால. இப்போ நம்ம இதுக்கு தாளிப்பு பார்த்துக்கலாம். சட்டி வச்சுட்டேன். நல்லா தாராளமாக எண்ணெய் ஊற்றிக்கணும். நல்லெண்ணெய் ஊற்றியாச்சா. இப்போது இது கூட கடுகு, சீரகம், வெந்தயம் இப்போ பொரிஞ்சிச்சு. இப்போ பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு கொஞ்சம் கலர் மாறிடுச்சு. இப்போது வெங்காயம், சின்ன வெங்காயம் வச்சு அது போட்டுக்கோ. இது நல்லா கலர் மாறணுங்க. வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நம்ம சுண்டை வத்தல் இதையும் அது கூட போட்டு வதக்குங்க. கீழே போட்டங்க, அவ்வளோதான். நல்லா வதக்கி விட்டுங்க. நல்லா வதங்கி வரட்டும். சூப்பராக வதங்கிடுச்சு பாருங்கள். இதை ஊற்றி நீங்கள் கொதி வைக்கும் போது தாங்க நல்லா வாசமாக இருக்கும் குழம்பு. இப்போ சிம் பண்ணிடலாம். நான் ஒருத்த கையில் ஃபோன் பிடிச்சின்னு செய்யறதுனால எனக்கு ஆட்டோலாங்க ஊற்றிட்டேன். இப்போது நம்ம குழம்பு தூக்கி நல்லா வச்சிடலாம். அவ்வளோதாங்க. நல்லா கொதிக்க விடுங்க. கொதிச்சு வரட்டும். சூப்பராக நம்ம குழம்பு.